सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ऐतरेयोपनिषत् आत्मतत्व प्रकाशनायैव केवलम् आत्मनः स्वरूप बोधनायैव ज्ञानमात्र बोधन कर्म सम्बन्धः तत्र नास्ति। उपनिषदि कर्मणः ஒரு பெரிய தச்சன் அல்ல ஒரு பெரிய கொத்தன் இந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி பங்களாவை, இந்த மாதிரி அரண்மனையை இப்படி எல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணி அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணி செய்யறானோ அப்படிங்கிற புத்திமானே தக்காதி. தக்கான்னா தச்சன் அர்த்தம். தச்சன் சொன்னது இன்ஜினியரிங் உபலட்சணம், கட்டிட வேலை செய்யறவன். அல்ல தச்சன் சொன்னாக்க மர வேலையில ஹீரோ பண்றவன். ஏவம் பிரகாரான் பிராசாதாதீன் இப்படிப்பட்டதான பங்களா தேவைகளை செய்ய ஐ கிரியேட் அப்படின்னு நினைக்கிறான். இது அந்த பிளான் போட்டு பிளான வச்சுட்டு தான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும். முதல்ல இன்ஜினியர் பிளான் போடலாம், இங்க இருந்த தச்சனே பிளான் போடலாம். அனந்தரம் பிராசாதாதீன் சிருஜதி அப்புறம் தான் சிருஷ்டப்பட்டான். இது எதுக்காக சொன்னார்? வெறும் ஜடமான பிரதானம் ஜெகத்காரணமா இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அனு சோபாதானஹ தக்ஷாதிஹி பிரசாதாதீன் சிருஜதி இது யுக்தம். நிருபாதானஸ்து ஆத்மா கதம் லோகான் சிருஜதி அப்படின்னு இப்ப ஒரு கேள்வி. தச்சன்ல மரம் மொழி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பிளான வச்சுட்டு அல்லது ஒரு விதமான கிருஷ்ணர் படத்தை போட்டு கிருஷ்ணர் சிலை செதுக்கிறான். யுக்தம் நிருபாதான இவருக்கு ஒரு விதமான தளவாடமும் இல்லையே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் இல்லையே, இவர் அத்வைத்தமாச்ச. இவர் எதை வச்சு எந்த மண்ணை எடுத்து எப்படி பானம் பண்ண முடியும்? கை காலும் கிடையாது. நிருபாதானஸ்துவாத்மா கதம் லோகான் செய்யதி நைஷதோஷா. இப்பதான் சொல்ற கல்பிதமான அவ்யாகிருத்தமான நாம ரூபங்கள் இருக்குன்னு வச்சுக்கிறோம். சலிதபேன ஸ்தானியே ஆத்மபூதே நாமரூபே அவ்யாகிருதே ஆத்மைக சப்தவாச்யே व्याकृतफेन स्थानीयस्य जगतः उपादानभूते संभवतः तस्मात् आत्मभूत नामरूप उपादानभूतः आत्मभूत नामरूपोपादानभूतः सन् सर्वज्ञः जगन्निर्मिमीते இது அவிருத்தம். இப்போ ஜலம் ஓடிட்டு இருக்கு, திடீர்னு மழை பெஞ்சோன்னா நுரை வரும். சலில பேனம், சலிலே பேனம். அது அந்த பேனகாங்கிறதுக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அதர் தான் தி வாட்டர் கிடையாது. ஆத்மபூதே ஜலமே தான், ஆனா ஜலத்தான்னு சொல்ல முடியாது. இவர்கிட்ட இந்த ஆத்மா பரமாத்மாவினிடத்திலையும் ஆத்மாண்டாலும் பரமாத்மா ஒண்ணுதான். இந்த அன்மேனிஃபெஸ்டடான நேம் அண்ட் ஃபார்ம்ஸ் தான் இருக்கான். நாமரூபே அவ்யாகிருதே. அவ்யாகிருத்தேன்னா விதைக்குள்ள மரம் இருக்காம, ஆலம் விதைய உழைச்சி பிரிச்ச உடனே ஒண்ணும் தெரியாம இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ளதான் எவ்வளவு பெரிய மரத்துக்கு வேண்டிய எனர்ஜி எசன்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது எது கிளை, எது மரம், எது இலை, எது காயின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஆத்மான்னு சொன்னாக்க அப்புறம் இந்த நாமரூபேன்னு சொல்லி ஆத்மநாமரூபாணின்னு சொல்லணும். அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் ஆத்மீக சப்த வாச்சியே. ஆத்மாங்கிற வார்த்தையினாலேயே சொல்லப்படுறது அந்த நாமரூபங்கள். வியாகிருத்தேன ஸ்தானியஸ்ய ஜகதா உபாதான பூதே. இதுதான் இப்போ மேனிஃபெஸ்டடாக வரக்கூடிய யூனிவர்ஸுக்கு மெட்டீரியல் காஸ். மெட்டீரியல் காஸ்ங்கிறது சுத்த ஆத்மாவா அவ்யாகிருத்த நாமரூபமா?
அவ்யாகிருத நாம ரூபந்தான். ஆனால் அது தனியாக ஆத்மாவை விட்டு காட்ட முடியாதானபடினால, ஆத்மாவைத்தான் காட்டமானபடினால ஆத்மா அவ்யாகிருத நாம ரூபமாக இருக்கிற ஆத்மா உபாதானம். அவ்யாகிருத நாம ரூபந்தான் உபாதானம்னு சொல்ல வேண்டி இருக்க, அவ்யாகிருத நாம ரூபங்கிறது தனியா உள்ளத்தை காட்ட முடியாதானபடினால, வெள்ளை வேஷ்டின்னா வெள்ளைங்கிறது கலர் தானே, வேஷ்டி எப்படி கலர் ஆகும்? ஆனா வெள்ளைங்கிற கலர் வேஷ்டியில விட்டு இருக்கு. ஆனா வேஷ்டியை தவிர தனியா பிரிச்சு வெள்ளைய காட்ட முடியல. சுண்ணாம்புல காட்டலாம், பால்ல காட்டலாம். ஆனா இந்த குணமானது அதை விட்டுட்டு தனியா காட்டப்பட. சக்திங்கிறது சக்திமானோட அபின்னமா தான் இருக்கும். இதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த அவ்யாகிருத அன்மானிபெக்சராக உள்ள நேமன் ஃபார்ம்ஸ் எல்லாம் உபாதானம் இவைகள் சம்பவதா இருக்கின்றன. சூட்சமா தஸ்மாத் ஆகினால ஆத்மபூத நாமரூப உபாதான தன்னிடத்திலேயே தன்னாகவே இருக்கக்கூடிய அன்மானிபெஸ்டடான நாம ரூபங்களை உபாதானமாக வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் பண்ணணும்னு பிளானிங்கோ அதுக்கு வேண்டியதான புத்தி சக்தியோ அவருக்கு சுயமா இருக்கிறதுனால சர்வஜா ஜெகன் நிர்மிமீதே இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுகிறார். இது அவிருத்தம், நோ கான்ட்ராடிக்ஷன், நோ அதில் இம்பாசிபிலிட்டி இல்லை. இது ஒரு வழி. இந்த வழியில சொல்லி ஒரு திசா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப உயர்வான வழி ஒன்று சொல்றார். அதுவா யசா விஜயானவான் மாயாவி நிருபாதானஹ ஆத்மானமேவ ஆத்மாந்தரத்வேன ஆகாஷேன கச்சந்தமிவ நிர்மிமீதே. பெரிய மேஜிக் அவர் என்ன பண்றார், எப்படியெல்லாம் மேஜிக் பண்ணணுங்கிறதுக்கு ஒருத்தர் போய் கத்துண்டு மந்திரமோ மணியோ மந்திரக்கோளோ ஏதோ ஒரு கட்சிப்போ வச்சு வச்சுப்போம். மாயாவி விஞ்ஞானவான் அவர் அங்கேருந்து யானையை கிரியேட் பண்ணி காட்டுறார். ஒரு பெரிய பங்களா வருது, என்னெல்லாமோ வருது மேடை மேல. நிருபாதானஹா அந்த வரக்கூடிய கட்டடமோ யானையோ ஏதோ ஒரு பொருளுக்கு தேவையாக உள்ள மெட்டீரியல் காசு இருக்காங்க. நிருபாதானஹா இருக்கிறது அவர் மட்டும்தான். சேர்ல உட்காந்துருக்காரு. தான் திடீர்னு மேல கலந்து பறந்து வர மாதிரி, ஒரு கத்தி வர மாதிரியும், அது தன் தலையை வெட்டுற மாதிரியும், துண்டா கீழே விழுந்தோன்னு எல்லாரும் ஹார்ன் சத்தம் போடுற மாதிரியும், கை தட்டும் பொழுது கைத்தட்டுற மாதிரி சொல்ற கைத்தட்டுற இதெல்லாம் மாதிரி அடி மாதிரி கைத்தட்டு பலமா கைத்தட்டுறாங்க. சரி கைத்தட்டி வருத்தம் கூட படுறான். தலை விட்டு விட்டு போச்சு. உடனே 2-3 செகண்ட்ல இந்த தலை வந்து ஒட்டிக்கிறது. எழுந்திருக்கிறார். தப்புன்னு சேர்ல வந்து உட்கார்ந்து எப்ப கைத்தட்டல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நிஜமாக ஆராய்ச்சி பண்ணினா ஏதாவது ஒரு ஆக்ஷன், அதுல நடந்த நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணுக்கு கொஞ்சமாவது ரியாலிட்டி உண்டா? நீங்க பாக்குறத தவிர தனி ரியாலிட்டி கிடையாது. அப்சல்யூட் ரியாலிட்டி, எம்பரிக்கல் ரியாலிட்டி, அப்பரண்ட் ரியாலிட்டி அப்படின்னு பிரிச்சது ஒரு கட்சி. ரியாலிட்டியே ஒண்ணுதான். இல்லவே இல்லாதது தெரியற மாதிரி காட்டக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. அப்போ முதல்ல சொன்னது சாதாரணமான பதில். உபாதானம் தேவைன்னு வச்சிருந்து, உபாதானம் என்பதே தேவையில்லை. நீங்க சொப்பனத்தில் நிறைய பட்சணம் சாப்பிடறதுக்கு யார் கொண்டு வந்து கொடுக்கணும்? அந்த பட்சணத்தை எந்த எண்ணெயில பண்ணணும்? தேங்காய் எண்ணெயிலையா, கடல் எண்ணெயிலையா, பாம் ஆயில்லையா? இதெல்லாம் என்ன கேள்வி? அது கடலை மாவு பட்சணமா, அங்க பொட்டுக்கடலை மாவு பட்சணமா? These are all irrelevant questions. சொப்பனத்துல பட்சணம் சாப்பிடணும். அதேதான் தீர்க்க சொப்பனம். இதுதான் நாம மனதுல புரிய வச்சுக்கணும்னு நினைக்க வேண்டியதான ஸ்கூல். முன்னாடி உள்ள ஸ்கூல்ங்கிறது இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேட்டரி கிளாஸ் 2 தினசாக நாம விஷயங்களை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம மனது இன்னும்
கொஞ்சம் டீப்பரா போகணும்னு இருக்கும் பொழுதும் இந்த பதில். ஆக ரெண்டையுமே ஆதிசங்கரர் அங்கங்க சொல்றாருங்கிறது ஆட்சேபனையே கிடையாது. ஆனா ஒரு ஜிக்யாசுவாக நம்ம மாதிரி இருக்கிறவா எது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டப்படுறதோ அதுதான் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும். எது நமக்கு நாக்குக்கு கஷ்டமா இருக்கோ அந்த நிலைமைதான் நல்லதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, ஸ்வீட்டை விட. அது மாதிரி இந்த பிரக்ரியா பேதங்கள்ல எது தலையை சுத்துற மாதிரி இருக்கோ அதுதான் அல்டிமேட்டா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக முன்னாடி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறது. 2 ஸ்கூல் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுதான் மெட்ராஸ் பிரக்கிரியை மத்தூர் பிரக்கிரியன்னு ஆரம்பிக்கணும். 2ம் ஆதிசங்கர் சொல்றார். ஆனா ஒவ்வொருத்தர் ஆதிசங்கர் எதை எம்பசைஸ் பண்றார் அப்படின்னு கேட்கும்பொழுது சங்கர் ஆதிசங்கர் நிதானமா இருக்கிறத தான் எம்பசைஸ் பண்றார், அப்சல்யூட்டா புரிஞ்சுக்கிறதை எம்பசைஸ் பண்ணலே அப்படின்னு சொல்றது நம்மூர்காரருடைய ஒரு அபிப்பிராயம். மத்தூர்காரருடைய அபிப்பிராயம் இந்த புரியவே முடியாததான ஒன்னதான் எம்பசைஸ் பண்றார், அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சுமாராக சொன்னது. வேதமே அப்படி எல்லாம் உண்டு, மத்தியமாதிகாரிக்கு உத்தமாதிகாரி. இதுக்கப்புறம் ஒரு கேள்வி, மத்தியமாதிகாரிக்கு உத்தமாதிகாரியுடைய பாயிண்ட சொல்லிக் கொடுக்கலாமா சொல்லிக் கொடுக்க கூடாதா? சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அவனுக்கு இது உத்தமமாக ஆகும் போதுதான் இது உனக்கு மனசுக்கு புரியும், நடைமுறைக்கு வரும். இப்போதைக்கு அது நீ நடைமுறையில வந்ததாக நினைச்சுட்டு ஏமாறாதேன்னு சொல்லணும். இவ்வளவு தூரம் நமக்கு பொறுப்பு இருக்கு. படிக்க வந்தவாளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவன் நிருபாதானேவ ஆத்மானமேவ ஆத்மாந்தரத்வேன, தன்னையே வேறொருவன் போல ஆகாசத்துல பறந்து போற மாதிரி காட்டி கச்சந்தமிவ அங்க நடந்து போறான். நடுவுல அந்தரிக்ஷத்துல நடந்து போற மாதிரி பாக்குறேன். இது யுக்த தரம். நீங்க என்ன கவனிக்கலாம், தரன்னு போட்ட கம்பேரிட்டிவ் டிகிரி. முன்னாடி ஒண்ணு சொன்னது அபியாகிருத நாம ரூபங்கிறது உபாதானம், அதை வச்சுட்டு பண்றாரு, அது யுக்தம். இது யுக்த தரம். இட் இஸ் மோர் லாஜிக்கல், மோர் இன்டெண்டடாக இருக்கிறது, மோர் இன்டெண்ட். நான் இந்த யுக்த தரங்கிற வார்த்தையை கவனிக்கவே இல்லை. இதுதான் நல்லபடியாக உயர்ந்தமான 2ல உயர்ந்த பதில். இது யுக்த தரம். பின்னாடி வருது ஏவஞ்ச சதி காரியகரண உபய அசத்வாத்யாதிபக்ஷாஸ்ச ந பிரசஜந்தே சுனிராகதாஸ்ச பவந்தி. இந்த சென்டென்ஸ் ரொம்ப உயர்ந்த சென்டென்ஸ். இப்படி நான் 2வது சொன்ன பதில் மாயாவியினுடைய மெஜிஷியனுடையதான கைவரிசை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரைட்டுன்னு வச்சிருந்தாத்தான் நமக்கு என்னெல்லாம் கிடைக்காது. காரியம் முன்னாடி இருந்ததா இல்லையா, இருக்கிறது வருதா இல்லாத வரதா, காரணத்துல காரியமானது என்ன தொடர்புல விட்டு இருக்கு, 2மே இருக்கா 2மே இல்லையா, எப்படி வருது, சூன்யத்துல இருந்து வருது, இருக்கிறது தான் வருது இல்லாததுதான் வருது என்கிறதான இந்த கிரியேஷனை பத்தி இருக்கிற கோலாகலமான சர்ச்சைகள் எல்லாம் அடியோடு அழிந்து விடுகின்றன. சதி காரிய காரண உபய அசத்வாதாதிபக்ஷாஸ்ச ந பிரசஜந்தே. அதுகளுக்கெல்லாம் இங்க என்ட்ரியே வந்து நுழைய முடியாது. சுநிராகிருதாஸ்ச பவந்தி. நிராகிருதாகனா அதெல்லாம் நான் வந்து ரிஃப்யூட்டட்னு மட்டும் அர்த்தம் இல்ல, வெல் ரிஃப்யூட்டட். சூன்னு வேற போட்டிருக்கேன். சுநிராகிருதாஸ்ச பவந்தி. That those questions or those doubts are not rising. No creation, no creator, na shastra, na shastram, na shilyo, na shiksha. ஒரு பிரபா ஒரு கதையை கட்டும் பொழுது கதைக்கு கால் உண்டா? ஞான 10 ரூபாய்க்கும் குதிரை 50 ரூபாய்க்கும் ஒவ்வொன்றும் இதுல 7 அதுல 8 வாங்கினா மொத்த ரூபாய் என்னன்னு ஒரு கணக்கு கேட்டா நீங்க ரூபா கணக்கு மட்டும் பெருக்கி சொல்லணுமே ஒழிய யானையை விட குதிரையானது எப்படி விலை ஜாஸ்தியா இருக்கும், குதிரையை விட யானை எப்படி விலை குறைச்சலா இருக்கும் அப்படிங்கறதான கேள்வி கேட்டா நீங்க புத்திசாலி இல்ல, நீதான் பண்ணு. அவன் ஒள்ளா கட்டி பேர்
ஏதாவது சொல்லிட்டு நான் எப்படி ஆட்டினா நான் சொன்னதுக்கு தாற்பயம் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு அழகான ஒரு இடம் பாரு. ஏவஞ்ச சதி காரிய காரண உபய அசத்வ காரியம் சத்து காரணம் அசத்து, காரியம் சத்து காரணம் அசத்து, காரியம் அசத்து காரணம் அசத்து. இந்த மாதிரி வாதிகள் எல்லாம் மண்டே உடச்சுக்கிறாளே. சத்காரியவாதம் அசத்காரியவாதம் அனிர்வச்சனீய காரியவாதம் எல்லாம் காரியவாக்கியம். ஒன்னும் சுனிராகிருதாச்ச பவந்தி கான் லோகான் இதோட முடிஞ்சு போச்சு. இந்த கதையை இனிமே கொண்டு போகணும். லோகங்களை சிருஷ்டி பண்ணினார், என்ன லோகங்களை சிருஷ்டி பண்ணினார், எத்தனை லோகங்களை சிருஷ்டி பண்ணார், இது ஆக அம்போமரி ஜெர்மரமாபா. இவர் இந்த லோகங்களை சிருஷ்டி பண்ணார் வேகமா சொன்னாரே உடைய பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணி பஞ்சபூதங்களை ஒன்னோடு ஒண்ணு கலந்து அதற்கப்புறம் பௌதிகங்களை எல்லாம் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி எந்த சிருஷ்டி பண்ணினார்னு வச்சுக்கோங்கிற. ஆகாஷாதி கிரமேண அண்டமுத்பாத்திய அம்ப பிரபத்தின லோகான்னு பஞ்சபூதங்களை முதல்ல படைத்து அதை கம்பைன் பண்ணி பெரிய ஒரு சமாச்சாரங்களை மூலப்பொருளை வச்சுட்டு இவ்வளவு சிருஷ்டி பண்ண இந்த லோகங்களை எல்லாம். அம்ப பிரவൃத்தியின் லோகான்னா என்னென்னது, என்னென்ன லோகங்கள்? அம்போ கரணாத் தியௌஹு பிரதிஷ்டா அம்பா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அம்போ கரணாத் அம்பா தியௌ. ஜலங்களெல்லாம் தேக்கி வச்சுட்டு கொட்டுறதோ திலோகம். அதுக்கு திலோகம்னு பேர். பிரதிஷ்டா ஆசிதய தஸ்ய அம்பசா லோகஸ்ய. அந்த அம்பகாங்கிறது பரேண திவஹா பிரதிஷ்டா. திலோகமானது இந்த ஜலங்களுக்கெல்லாம் ஆதாரமாக அங்க இருக்கு. அதோ அம்ப பரேணன் பாடங்க எப்படி இருக்கு? அம்போமரி மரமாபான் டெக்ஸ்ட்ல அதோம்னு ஒரு வார்த்தை இருக்கணும். அதோ அம்ப பரேண. அதனாலதான் மரீச்சதம் திலோகாத் அதஸ்தாத் அந்தரிக்ஷம் தியௌஹு பிரதிஷ்டா ஆஸ்ரயः தஸ்ய அம்பசः லோகஸ்ய. அம்ப ஜலம் இருக்கக்கூடிய ஜலம் தங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கே திலோகம், அதை முதல்ல சிருஷ்டி பண்ணா. திலோகாதஸ்தாத் அந்தரிக்ஷம் எது தன்மரீச்சயः. திலோகத்துக்கு கீழே அந்தரிக்ஷ லோகம் இருக்கு பார்த்தா அம்ப பரேண திவோஜௌ. அதுதான் அந்தரிக்ஷ லோகம். மரீச்சி மரீச்சய அப்படின்னு சொல்ற. திலோகாதஸ்தாத் அந்தரிக்ஷம் எது தது மரீச்சய. அவருடைய கிரணங்கள் ஏகோபி அநேக ஸ்தான பேதத்வாத் பகுவச்சனம் பகுவச்சனம் பகுவச்சன பாக் பகுவச்சன பாக் மரீச்சயதி. அந்தரிக்ஷ லோகம்னு சிங்குலர்ல சொல்ல வேண்டியது மரீச்சின்னு சொன்ன பொறுமே மரீச்சயான்னு சொன்னார். அதுக்குள்ள சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு. விருட்சா அத்திர அஸ்தி ஆம்பர விருட்சான்னு சொல்லலாம். விருட்சான்னு ஒருத்தர் பிரயோகம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, பெரியவர். மரத்தினுடைய கிளைகள் இலைகள் அதை வைத்து இவர் இங்க ப்ளூரல் சொன்னார்னு சமாளிக்க. வேதத்தை நாம சமாளிச்சா தங்கிறோம். மரீச்சின்னு சொல்ல வேண்டிய மரீச்சயான்னா நம்ம உடம்பு இருக்க தேகா சரீரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தேகா சரீராணி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோ, ரொம்ப பெரியவர். தலை கை 2 கால் 2 5 இருக்கிறதுனால சரீராணி அவயவ பகுத்வாத் பகுவச்சனம் அப்படின்னு அதை நாம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். பெரியவா சொன்னதையே அது வேற விதமா இன்டர்பிரட் பண்ணி ரைட்டுன்னு சொல்லணும்னு இருக்கும் பொழுதோ வேதம் சொன்னதை ரைட்டுன்னு சொல்லாம இருக்க முடியுமோ? சொல்லியே. அதனால மரீச்சயா இங்க பகுவச்சனம். ஸ்தான பேதாது அநேக ஸ்தான பேதத்வா. அங்கங்க சின்ன சின்ன காலனி தெருக்கள்னா தெருவுல 15 வீடு இருக்கு, அதை வச்சு தெருக்கள்னு சொன்னான்னு சொல்ற மாதிரி. மரீச்சி சம்பந்தாத். அல்லது நிறைய கிரணங்கள் எல்லாம் அந்தரிக்ஷ லோகத்துல வந்துதானே கீழே வருது. திலோகத்துல இருக்கிற சூரியன்ல பேர் மரீச்சின ரேஸ். இந்த கிரணங்கள் எல்லாம் நடுப்புற வியாபிக்கிறதுனால அதை மரீச்சயான்னு சொன்னார்.
பிருத்திவி மரஹா. மரஹான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்கு மரஹான்னு பேரா. பிறந்து பிறந்து இறந்து போறதுனால இதுல அஸ்யாம் பிரியந்தே ஜனாஹா இது மரஹா. இப்படி மரம்னு பேரு இந்த உலகத்துக்கு. நம்முடைய இடத்துக்கு மரஹான்னு பேரு. இறப்பிற்கு ஆதாரம். எது பிறந்தாலும் இதெல்லாம் மடிய பிருத்திவியே மரஹம். பிரியந்தே அஸ்மின்னு பூதானி இது மரஹா. அதுக்கப்புறம் யா அதஸ்தா தா ஆபஹா. யா அதஸ்தா பிருத்திவியாஹா தாஹா ஆபஹா உச்யந்தே ஆப்னோதே லோகாஹ. இந்த பிருத்திவியில அங்கங்க வியாபிச்சு இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் இருக்கு, வீடுகள், அந்த கட்டிடங்கள் எல்லாம் பிருத்திவி ஆசிரிச்சுதான் இருக்கு. பிருத்திவியை ஆதாரமாக வச்சிருக்குதா ஆபஹா எங்க வியாபிச்சு கட்டடம். எதி பஞ்சபூதாத்மகத்துவம் லோகானாம் ததாபி பாஹுல்யாத் அப்னாபிதிரேவ அம்போ மரீச்சர் மரம் ஆபஹா இத்யுச்யந்தே. 5 பூதங்களும் வேணுமானால் கூட ஜலத்தினுடைய அம்சம் நிறைய இருக்கிறதுனால எல்லாத்துக்குள்ளேயும் வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு சொல்றதுனால உருளைக்கிழங்குல வாட்டர் கண்டென்ட் இருக்கு, ஜலத்துல வாட்டர் கண்டென்ட் இருக்குங்களா. 5 பூதங்களுக்குள்ள ஜலத்துக்கு ஒரு பெருமை ஜாஸ்திங்கிறது இங்க சொல்றார். அதனாலதான் ஜலத்தை சொல்லக்கூடிய சினானிம்னாலேயே உலகங்கள் தான் சொல்றார். பரீட்சினாலும் ஜலத்துக்கு பேர். லோகானாம் எதிர்வி பஞ்சபூதாத்மகத்துவம், 5 பூதங்களுடைய காம்பினேஷன் இருந்தாலும் அதுல வாட்டருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால வாட்டரை சொல்லக்கூடிய சினானிம் வார்த்தைகளினால இந்த உலகங்களை எல்லாம் சொல்றார். எதிர்வி பஞ்சபூதாத்மகத்துவம் லோகானாம் ததாபி அப்பாஹுல்யாத் அப்னாமதிரேவ அம்பஹ மரீச்சி மரம் ஆபஹா இத்யுச்யந்தே. எல்லா லோகங்களும் ஆபோ மரீச்சைஹா. அதனாலதான் வேதத்திலையும் ஜலத்தை ரொம்ப பெருமையா சொல்றது சூரிய நமஸ்காரம். ஆபோ வா இதம் சர்வம் விஸ்வா பூதான்யாப பிராணாவா ஆப பசவ ஆபோ நமாபோ மிருதமாப சம்ராடாபோ விராடாப ஸ்வராடாபச்சந்தாகிஸ்யாபோ ஜோதிகிஷ்யாபோ யஜோகிஷ்யாப சத்யமாபஹ சர்வா தேவதா ஆபோ பூர்புவஸ்ஸு வராபவோ. மகாநாராயண உபனிஷத். அக்னி ஜலத்துக்கு அவ்வளவு பேர். ஆபோவா இதமக்ரே சலிலமாசீத் இமேவை லோகா அப்சு பிரதிஷ்டிதாக. 14 லோகங்களும் ஜலத்தை ஆதாரித்து இருக்கின்றன சூரிய நமஸ்காரம். அதனாலதான் வாட்டர் ஏதோ வெறும் H2O சொல்லப்படாது. சர்வ தேவதா ஸ்வரூபமாக பிராணனுக்கு பிராணனாக ஜலம் இருக்கு, பெயர்பட்டதான ஒரு ஜலம். அதனால எதிர்வு பஞ்சபூதாத்மகத்துவம் லோகானாம் ததாபி அப்பாஹுல்யாத் அப்னாமதிரேவ அம்போ மரீச்சி மரமாபஹா இத்யுச்யந்தே. உலகங்கள் வந்தாச்சு. இந்த உலகங்கள் எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒரு ராஜா, ஆளுநர், ஆளுபவர் வேணும்.